கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எஸ்ரா 9:9 படியாக முதலாவது புதுப்பிக்கப்பட்ட வேலியை பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தர் நல்லவர் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வைத்து இருளின் வேலியை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக நாகும் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வைத்து குளிர்ச்சியான வேலியை குறித்து பார்த்தோம். நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொண்டு நேற்றைய தினத்திலே பெருவேலி என்கிறதான பெரும் பாதையை குறித்து பார்த்தோம். இப்படியாய் இதுவரைக்கும் வேலியிலே ஒரு 4 வேலிகளை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்திருக்கிறார். நாம் வழக்கத்தின்படி வாசிக்கிற அந்த வேலியை குறித்த தலைப்பு வசனத்தை முதலாவது வாசித்து விடுகிறேன். புலம்பலின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியாவின் புலம்பலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். ஆம், இங்கு வேலியை குறித்து தீர்க்கதரிசியாகிய எரேமியா புலம்பலாய் புலம்பும் போது, கர்த்தர் நல்லவே, தேவனே அடைக்கிற ஒரு வேலியை குறித்து பார்க்கிறோம். இதை வைத்து பல்வேறு வேலிகளை நாம் கவனித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இன்னொரு வேலியை குறித்து உங்களுக்கு சொல்லும்படி வாசிக்கிறேன். அதே புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். புலம்பல் 2:6. தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார், சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். இங்கு இந்த வேலியிலே இன்றைக்கு நாம் 5வது வேலியை பார்க்க போகிறோம். இந்த 5வது வேலிக்கு பெயர் அந்த புலம்பல் 2:6 சொல்லு தோட்டத்தின் வேலி என்று பார்க்கும். தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். வேலியில் வேலி, இது தோட்டத்தின் வேலி. அப்போ இந்த தோட்டத்தின் வேலி என்பது என்ன? இந்த தோட்டத்தின் வேலி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தோட்டத்தின் வேலியிலே காணப்பட்ட நன்மைகள் தீமைகள் என்ன? அவைகளைத்தான் நாம் இன்றைக்கு அறிய போகிறோம். முதலாவது, தோட்டம் என்பது 3 காரியங்களை குறிக்கிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள். தோட்டம் என்பது 3 காரியங்களை குறிக்கிறது. முதலாவது, அது நல்ல குடும்பத்தை குறிக்கிறது. ஒரு தோட்டம் என்று சொன்னா அது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஏனென்றால் தோட்டத்துல மரம் இருக்கும், கிளை இருக்கும், செடி இருக்கும், கொடி இருக்கும், புல் இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும், பழம் இருக்கும், இன்னும் பல்வேறு விதமான விளைச்சல்கள் அங்க இருக்கும். அதே போலதான் ஒரு குடும்பம் என்று சொன்னா கணவன், மனைவி, மகன், மகள், பிள்ளைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், சொந்தங்கள், பந்தங்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், சபை, இதெல்லாம் உள்ளதுதான் ஒரு குடும்பம். அப்போ தோட்டம் என்பது முதலாவது குடும்பத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக இந்த தோட்டம் என்பது எதை குறிக்கிறது? அது தேவனுடைய சபையை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் சபையை குறிக்குதுன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வாசித்த இந்த வசனம் புலம்பல் 2:6 சொல்லுகிறது, பலவந்தமாய் பிடுங்கப்பட்டார், சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களில்
சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அளித்தார். அப்ப தோட்டம் என்பது இரண்டாவதாக நல்ல சபையை குறிக்கிறது. அது மணவாட்டி சபையை குறிக்கிறது, கனி கொடுக்கிற சபையை குறிக்கிறது, வளருகிற சபையை குறிக்கிறது, முன்னேறுகிற சபையை குறிக்கிறது, அது செழிப்பாய் இருக்கிற சபையை குறிக்கிறது. ஏன்னா நல்ல ஒரு தேவனால் நடத்தப்படுகிற சபை என்பது வெறும் சபையாகவே இருக்காது. அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, அந்த சபை ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகளை பராமரிக்கிறதா இருக்கும். மூன்றாவதாக, அந்த சபை நாளுக்கு நாள் அலங்கரிக்கப்பட்டு விஸ்தாரமாக்கப்பட்டு அலங்காரத்திலும் எல்லையிலும் பெரிதாகி கொண்டே இருக்கும். அடுத்ததாக, இந்த சபையானது தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலே பாலமாயிருக்கக்கூடியது. அதனாலதான் தோட்டம் என்பது இரண்டாவதாக அது சபையை குறிக்கும். இந்த தோட்டத்தை ஏன் சபைக்கு ஒப்பிடுகிறோம் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அதே போல கடைசியா இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக கூட கெத்செமனே தோட்டத்துல தான் ஜெபம் பண்ணினார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோட்டத்துக்கும் சபைக்கும் ஏக சம்பந்தம் உண்டு. அதனாலதான் இந்த தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. முதலாவது குடும்பத்தை குறிக்கிறது, இரண்டாவது அது தோட்டத்தை குறிக்கிறது, மூன்றாவதாக இந்த சோத்திரம் இரண்டாவதாக இந்த தோட்டம் என்பது சோத்திரம் சபையை குறிக்கிறது. மூன்றாவதாக இந்த தோட்டம் எதை குறிக்கிறது? பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். நரகத்தை குறிக்காது, ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். ஏன் என்று சொன்னால், பூமியிலே ஒரு தோட்டத்திலே எப்படி மரங்கள் இருக்குமோ பரலோகத்திலும் மரங்கள் இருக்கிறது. பூமியிலே எப்படி கனிகள் கிடைக்கிறதோ பரலோகத்திலும் கனி கிடைக்கிறது. பூமியிலே எப்படி தண்ணீர் ஓரத்துல மரங்கள் இருக்குதோ அங்கேயும் தண்ணீர் ஓரத்துல தான் மரங்கள் இருக்கிறது. பூமியில் இருக்கிற மரத்துக்கு எப்படி இலைகள் இருக்கிறதோ அங்க இருக்கிற மரத்துக்கும் இலைகள் இருக்கிறது. பூமியிலே அந்த மரங்களின் கனிகள் மனுஷனுக்கு எப்படி புசிப்பிக்க எதுவாக இருக்கிறதோ பரலோகத்தில் இருக்கிற மரங்களும் அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவஜனங்களுக்கு புசிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனாலதான் சொல்ற தோட்டம் என்பது அது மூன்றாவதாக பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். பொதுவாக எல்லாருமே தோட்டத்தை சபைக்கு ஒப்பிட்டுதான் சொல்லுவாங்க. குடும்பத்தை கூட அதிகமா சொல்ல மாட்டாங்க. தேறின தேவ மனிதர்களும் சத்தியத்தை விளங்கினவர்களும் சிலர் அதை குடும்பத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்துக்கு ஒப்பிட்டு இது தோட்டம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி எல்லாரும் அதை விவரிப்பது கிடையாது. ஆனா நான் தேவ கிருபையினால் வசனத்தை கொண்டு சொல்றேன், இந்த தோட்டம் என்பது மூன்றாவதாக அது பரலோக ராஜ்யத்தை தேவ ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்போ நாம் பார்த்து வருகிற வேலியிலே இது 5வது வேலி. இந்த 5வது வேலி எங்க இருக்குன்னாக்கா இது தோட்டத்தை சுற்றிலும் இருக்கிற ஒரு வேலியா இருக்கிறது. இந்த தோட்டம் என்பது என்ன? இந்த தோட்டம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது, இந்த தோட்டத்தின் வேலி என்பது ஒரு கொலைகார வேலி. இது கொலை செய்யக்கூடிய ஒரு வேலியாய், கொன்று போடுகிற ஒரு வேலியாய், தன்னை சார்ந்திருக்கிறவனை சோத்திரம் அழிக்கிற ஒரு வேலியாய் இது இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 20:15. அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? பார்த்தீர்களா? தோட்டத்தை காக்கிற காவலாளி ஒரு மனுஷன் அங்கு இருக்கிறார். அந்த மனுஷன் தான் அந்த தோட்டத்துக்கு வாய்க்காலை வெட்டுகிறார், நல்ல நீர் போகக்கூடிய பாதைகளை உருவாக்குகிறார், உள்ள இருக்கிற கற்கள் எல்லாம் பொறுக்கி போடுகிறார், நரிகளும் சோத்திரம் தோட்டத்தை கெடுக்கிற குளிமுசல்களும் குள்ள நரிகளும் உள்ளே வராமல் தடுக்கிறார். அந்த தோட்டத்துக்காக அந்த மனுஷன் எவ்வளவோ பாடுபடுகிறார். ஆனால் ஒரு நேரம் வரும்போது அந்த தோட்டத்திலேயே அந்த மனுஷன் கொல்லப்படுகிறார்.
ஓ சோத்திரம், அவனை கொன்று போட்டார்கள் என்று அந்த லூக்கா 20:15 சொல்லுது. ஒரு நாளிலே அந்த தோட்டத்தின் கனிதான் இந்த மனுஷனுக்கு புசிப்பா இருந்தது. ஒரு நாளிலே அந்த தோட்டத்தின் தண்ணீர் தான் இவருடைய தாகத்தை தீர்த்தது. ஒரு நாளிலே அந்த தோட்டத்தின் மரத்தின் நிழல் தான் இவருக்கு ஓய்வு கொடுத்தது. ஒரு நாளிலே அந்த தோட்டம்தான் இவருக்கு நல்ல ஒரு பட்டத்தை கொடுத்தது. தோட்டக்காரர் அல்லது தோட்டக்காரன் என்கிற பட்டத்தை கொடுத்தது. ஆனா ஒரு கட்டம் வரும்போது ரொம்ப காலமா பாடுபட்டு பிரயாசப்பட்டு உழைச்சி எல்லாம் பண்ணி கடைசியா உழைச்சி தன் பலத்தை எல்லாம் இந்த தோட்டத்துக்காகவே அந்த மனுஷன் இழந்திருந்து கடைசியா என்ன நடக்குதுன்னாக்கா அந்த மனுஷன் கொல்லப்படுகிறான். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற குடும்ப தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்களை குறிக்கிறதா இருக்கு. நான் பெண்களை குறைவாய் சொல்லல. ஒருவரை மட்டம் தட்டுவதோ மற்றவர்களை இழிவாய் பேசுவதோ நம்முடைய ஊழியத்துக்கு எவ்வளவேனும் தகாது. ஒரு காலம் நாம் அதை செய்வது கிடையாது. அதனால தான் இங்க சத்தியத்தை சொல்றேன். இந்த சோதரம், இந்த தோட்டம் முதலாவது ஒரு கொலைகார தோட்டமாய் மாறுகிறது. தன்னை நம்பி தன்னிடத்தில் இருந்த மனுஷன் சாவதற்கு அது ஒரு காரணமாய் அமைகிறது. இது இன்றைக்கு இருக்கிற குடும்ப தலைவர்களை குறிக்கிறது. அவர்கள் எவ்வளவோ பாடுபடுகிறார்கள், எவ்வளவோ ஓடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், அலைகிறார்கள், எங்கெங்கோ பணத்தை சம்பாதிக்கிறார்கள், வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்கிறார்கள், வீட்டு ஜாமான்களை வாங்கி போடுகிறார்கள், பள்ளிக்கு வேண்டியது, கல்லூரிக்கு வேண்டியது, மனைவிக்கு வேண்டியது, ஆஸ்திக்கு வேண்டியது, சந்ததிக்கு வேண்டியது, தலைமுறைக்கு வேண்டியது, எதிர்காலத்துக்கு வேண்டியது, எல்லாவற்றையும் அந்த மனுஷன் பாடுபடுகிறார். ஆனா ஒரு கட்டம் வரும்போது அவர் வயதாகி பலவீனப்பட்டு பலட்சியப்பட்டு வியாதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல அவருடைய சொத்து நடைப்பிணமாய் மாறும்போது அந்த மனுஷனுடைய மரியாதை பறிக்கப்படுகிறது. அந்த மனுஷனுடைய உரிமைகள் எடுக்கப்படுகிறது. அந்த மனுஷன் சோத்திர துச்சமாகவும் அல்லது சோத்திர மதிப்பு அற்றவனாகவும் கருதப்படுகிறான். இதன் நிலைமை என்ன ஆகுது தெரியுமா? ஒரு கட்டம் வரும்போது அவன் உயிரோடு செத்த மனுஷனாய் மாறிவிடுகிறான். உயிரோடு செத்த மனுஷன், உயிர் இருக்கும் ஆனா செத்த பிணம் போல மாறிவிடுவான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உயிரோடு செத்து போகிற இந்த அனுபவம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வருதுன்னாக்கா அது அதை விட அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய பயங்கரம் ஒன்றுமில்லை. அப்போ இந்த வேலி, இங்க ஒரு வேலியை பார்க்கிறது தோட்டத்தின் வேலி. இந்த வேலி அந்த தோட்டத்தின் தோட்டமானது அந்த குடும்ப தலைவனை கொன்று போடுது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த வேலி காக்க வேண்டிய பிரகாரம் தோட்டக்காரனை காப்பாற்றல. ஏங்க வேலி காக்கலன்னாக்கா அதுக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓசத்துல வாசித்தோமே, லூக்கா சுவிசேஷம் 20:15 சொல்லுகிறது, அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். தோட்டத்துக்கு வெளியே அவனை தள்ளி, அப்போ உள்ள இருக்கிற ஒரு தோட்டக்காரனை அந்த சொத்துற மனிதர்கள் வெளியே தள்ளிட்டு போறாங்க. ஆனா அந்த வேலி அதை தடுக்கல, அவனை காப்பாற்றல, அதற்கு ஒரு உதவி செய்யல. இப்போ இந்த மனுஷனை காப்பாற்றாத வேலி எதை குறிக்கிறது? அதுதான் குடும்ப தலைவியை குறிக்கிறது. அதுதான் மனைவியை குறிக்கிறது. நீங்க நல்ல வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்கு புருஷன் தான் தலை என்று இருக்குது. ஆனால் மனைவியானவள் உன் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றை போல இருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை போல. ஏன் உன் வீட்டை சுற்றிலும் சொல்றான்னா அந்த வீட்டை பாதுகாக்கிறதே ஒரு மனைவி தான். அவளுடைய அடைக்கலம், அவளுடைய ஜெபம், அவளுடைய ஸ்தோத்திரம், அவளுடைய பரிசுத்தம், அவளுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய தியாகம், அதுதான் அந்த குடும்பத்தையே பாதுகாத்து 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 தப்புவித்து வருகிறது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நரி வந்துடக்கூடாது, ஒரு குழி முசல் வந்துடக்கூடாது, ஒரு காட்டு பன்றி வந்துடக்கூடாது, கோபக்காரர்கள் வந்துடக்கூடாது, அக்கிரமக்காரர்கள் வந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு என் புருஷனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனைவியானவள் அந்த தோட்டத்துக்கு சுற்றிலும் வேலியாயிருந்து காக்க வேண்டியது ஒரு குடும்ப தலைவியினுடைய கடமை. அதுதான் கர்த்தர் அவளுக்கு கொடுத்த பெரிய கிருபை. புருஷன் தான் குடும்பத்தை காக்கணும், வீட்டை காக்கணும் இல்லை. புருஷனுடைய வேலை வீட்டுக்கு வெளியில இருக்கிற வேலை.
மனைவியினுடைய வேலை வீட்டுக்கு உள்ளே இருக்கிற வேலை. ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல, அதுல இந்த கடைசி காலத்துல நிறைய பேர் வீட்டுல புருஷனும் இல்லை, கணவனும் இல்லை. ஐயோ, பலவிதமான சாக்குகளினால், காரணங்களால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், தொலைக்கப்பட்டார்கள், அல்லது அவர்கள் விலகி போனார்கள். தோட்டத்துக்கு வெளியே தள்ளி, அந்த வசனம் ரொம்ப அழகு, தோட்டத்துக்கு வெளியே தள்ளி. நீ குடும்பத்துக்கே லாய்க்கு கிடையாது, நீ புருஷனே கிடையாது, நீ ஆம்பளையே கிடையாது, உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக புருஷன்மார் தள்ளப்படுகிறார்கள். இது யார் தள்ளுகிறார்கள் தெரியுமா? வேலிதான் தள்ளுது, வேலிதான் புறக்கணிக்குது. கர்த்தர் நல்லவர். நிறைய அசம்பாவிதங்கள் இன்றைக்கு குடும்பத்துக்கு விரோதமா, நிறைய துணிகரமான சம்பவங்கள் இன்றைக்கு புருஷனுக்கு விரோதமா எல்லா இடத்திலும் நடக்குது. ஆனா அவர்களும் ஜெபிக்கதான் செய்கிறார்கள், அவர்களும் கர்த்தர் நல்லவர் தான் சொல்றாங்க, அவர்களும் கர்த்தர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. தள்ள வேண்டியதை தள்ளிட்டு, காக்க வேண்டியதை காக்காம விட்டுட்டு, ஆனா நானும் கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்கிறாங்க. ஆனால் என் அன்பு தேவச்சனமே, தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படையாய் பகிரங்கமாய் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறபடினால் தான் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். உங்களை கர்த்தர் நல்லவே. தோட்டத்தை பண்படுத்த அல்ல, முதலாவது வேலியை காக்கும். அந்த வேலியாய் இருந்து நீங்கள் காக்க வேண்டும். சூத்திரம் நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல வேலி என்கிறதான அந்த புத்தியுள்ள ஸ்திரியை பாருங்கள். அவள் காலையில் எழுந்து வேலையாட்களுக்கு படியளக்கிறாள், மாலையிலும் அவளுடைய கைகள் ஓயாதிருக்கிறது. அவள் சூத்திர வியாபாரிகளிடத்திலிருந்து வியாபாரம் பேசுகிறாள். நல்ல வஸ்திரத்தை உண்டு பண்ணி தன் பிள்ளைகளுடைய குளிருக்கு அதை கொடுத்து காப்பாற்றுகிறாள். அவள் நிமித்தம் அவளுடைய புருஷன் மற்ற உலகின் சிறந்த மனிதர்களோடு, உலகின் சிறந்த பெரியவர்களோடு உட்கார்ந்து ராஜாங்கம் பண்ணுகிறான். அப்போ அந்த குடும்பம் முழுவதையும் வேலி அடைத்து காத்துக்கொள்வது அந்த புத்தியுள்ள ஸ்திரீ. அவள் புருஷனை தள்ளி விடுகிற ஸ்திரியாய் அல்ல, கர்த்தர் நல்லவே, அல்லது கொலை செய்கிற ஸ்திரியாய் அல்ல, நீ லாயக்கற்றவன் பிரயோஜனமற்றவன் சொல்லுகிற ஸ்திரியாய் அல்ல. எனக்கென்பான தேவ பிள்ளைகளே, தோட்டத்தின் வேலியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த புலம்பல் 2:6 சொல்லுகிறது, அது தோட்டத்தின் வேலி. இந்த தோட்டம் என்பது குடும்பம். இந்த குடும்பத்துக்கு என் அன்பு சகோதரிகளே, அன்பு தாய்மாரே, அன்பு மனைவிகளே, நீங்க முதலாவது நல்ல ஒரு வேலியா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு தெரிந்து எத்தனையோ சகோதரிமார்கள் வாழ்க்கையில குடும்பம் சின்ன பின்னமா போக வேண்டிய நேரத்துல அவர்களுடைய ஜெபமும், அவருடைய முழங்காலும், அவருடைய கண்ணீரும், திரும்ப சொல்றேன், அவருடைய ஜெபமும், அவருடைய முழங்காலும், அவருடைய கண்ணீரும் தான் அந்த குடும்பத்தையே பாதாளத்துக்கு தப்பு வைத்திருக்கிறது, எரி நரகத்துக்கு தப்பு வைத்திருக்கிறது, கொள்ளை நோய்க்கு தப்பு வைத்திருக்கிறது. காரணம், அந்த ஸ்திரீ என்கிறதான தாய், தாய் என்கிறதான மனைவி, அவள் நல்ல தோட்டத்தின் வேலியாய் இருக்கிறார். அந்த வேலியாகிய அந்த தாயுடைய, அந்த சகோதரியினுடைய அந்த ஜெபம், அந்த முழங்கால், அந்த கண்ணீர், அந்த குடும்பத்தை கிருபையாய் காத்து வருது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன். அதுல சில குடும்பங்கள்ல அந்த குடும்பத்தின் தாய் அல்லது குடும்பத்தின் அந்த மனைவியானவளை குறித்து வெளியிலே யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. அவள் உள்ளேயே இருக்கிறது, புருஷனை பார்ப்பது, வீட்டை பார்ப்பது, பிள்ளைகளை பார்ப்பது, கவனிப்பது, இப்படியேதான் இருந்திருக்கிறா. யாராவது வீட்டுக்கு போனா மட்டும் வாங்க, வணக்கம், வந்தனோ, நல்லா இருக்கீங்களா, தண்ணி கொண்டாந்து கொடுப்பான். இதுதான் சிலருக்கு தான் அவளை பத்தி தெரியும். அதுவும் பார்வையில சரி, இந்த வீட்டுல இந்த அம்மா இவங்களோட மனைவி அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு கட்டம் வரும்போது அவர்களுக்கும் வயதாகும். அவங்களும் மனுஷி தானே, அவங்களும் சுதந்திரம் மனுஷ பிறவிதானே, அவங்களுக்கு ஒரு வயதாகும் அல்லது பலவீன முறை ஏதோ ஒரு சூழல் வரும். திடீரென்று சொல்லி அவர்கள் மரித்து விடுவாங்க. ஆனால் அவங்க மரித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே உடைஞ்சி சின்ன பின்னமா போனதை பார்க்கலாம், தாறுமாறா நொறுங்கி போனதை பார்க்கலாம். சோத்திர புருஷனுடைய நிலைமை காற்றில் அலைக்கழிக்கப்படுகிறதானே,
ஓ சோத்திரம், அந்த பஞ்சை போல அவன் நிலம் அலக்களிக்கப்படும். மகன் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவான், மகள் இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். ஐயோ, குடும்பத்து நிலைமை தறிகட்டு போய் கடைசியில் அந்த வீடு இருளடைந்து போய், ஒளி இழந்து போய், பொலிவிழந்து அந்த வீடே ஒரு மயானம் போல, சுடுகாடு போல மாறிடும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த மனைவி என்கிற தாய் செய்த பாவம் கிடையாது. அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு வெளிச்சமாய் இருந்தது. அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு போக்கு வரத்தாய் இருந்தது. அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு ஒரு கலகலப்பின், நீதிமானின் கூடாரத்தின் கம்பீர சத்தமாய் இருந்தது. அப்போ இவங்க பெருசா விவசாயம் பார்க்கல. அந்த அம்மா மண்வெட்டி எடுத்து வெட்டல, பெரிய வியாபாரம் பண்ணல, ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு அவங்கதான் ஒரு வேலியா இருந்தாங்க. அதனால அந்த குடும்பம் ஒரு வாசனை திரவியமாய் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா உயிர் போயிருச்சு, அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. யார் உள்ள நுழைஞ்சா, செய்வினம் வச்சுட்டாங்களா, கண்ணு வச்சுட்டாங்களா, பொறாமப்பட்டுச்சா, இல்ல செத்த அந்த அம்மாவோட ஆவிதா வருதா, 1000 விவாதித்தாலும் அந்த வேலி என்கிற மனைவியானவள் எடுக்கப்பட்ட பின்பு அந்த குடும்பத்து நிலைமை பரிதாபமாய் மாறுகிறது. சென்னையில ஆவடிக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட இடம், நான் பெயர் சொல்ல விரும்பல. சென்னையில ஆவடிக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு சிட்டி, சென்னை தான். அங்கே ஒரு நல்ல பழங்கால போதகர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். நானும் அவரும் பல கூட்டங்களை ஒன்னா நடத்தி இருக்கிறோம். அவரு அவரு நிறைய பிரான்ச்சஸ்ல உண்டு. சபைகள் திறப்பு விழாவுக்கு என்னை தான் கூப்பிடுவாரு. அவர் ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்தை திறந்து வைப்பாரு. அப்போ இந்த பிரதிஷ்டைக்கு வேண்டிய செய்தி ஏற்று கொடுத்து நான் தான் செய்தி கொடுத்து பிரசங்கம் பண்ணி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த புது ஆலயத்தை இப்படி பல சபைகள் பண்ணி இருக்கிறோம். அப்புறம் அவர் போற கூட்டங்கள்ல கட்டாயமா என்னை கூட்டு போயிட்டு அவருடைய ஒரு பகுதியை பிரிச்சு எனக்கு கொடுத்து, நீங்க இதை பண்ணுங்க பாஸ்டர், இதை பேசுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வாய்ப்பு கொடுப்பாரு. இப்படி நல்ல ஒரு முதிர்ச்சியான போதகர். அவருடைய மனைவி அந்த பாஸ்டர் அம்மா, அவங்கள நான் பார்த்திருக்கிறேன். இவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ரொம்ப இலக்கணவதியா இவருக்கு பேச தெரியாது. இவர் புலமை பித்தனம் கிடையாது. ஆனா அந்த அம்மா ஆங்கிலத்துல சும்மா தாட்பூட் தஞ்சாவூர் அப்படிம்பாங்க. அப்புறம் ரொம்ப இலக்கண முறையில அருமையா பேசுவாங்க. ஒருவேளை வெளிநாட்டு மிஷினரிகள் ஊழியர்கள் வர்றாங்கன்னா வெளி ஆட்களை கூட டிரான்ஸ்லேட் இல்லாம இவங்க இந்த அம்மாவே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இப்ப ஒரு நாள் பார்த்தேன், அங்க அந்த அவங்க சபையில அடிக்கடி கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. அப்போ அந்த சபையில பார்த்தேன், அந்த அம்மாவுடைய ஆதரவும் அவங்களுடைய உழைப்பும் அவங்க எடுக்கிற முயற்சிகளும் அந்த போதகருக்கு மட்டும் இல்ல, அந்த சபைக்கே ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரமா இருந்தது. அதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? அதோடைய நல்ல விளைவு என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த சபை கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் கூடுகிறதும் சோத்திரம் நிறைய கிளைச்சபைகள் பெருகினதுமான ஒரு ஸ்தாபனமாகவே மாறிடுச்சு. இப்போ அந்த அம்மா பாஸ்டர்மாவத்தான் இருக்குது. ஆனா அந்த ஐயா சாதாரண பிரதர் அப்படின்னு நிலைமையில இருந்து, அப்புறம் பாஸ்டர் அப்படின்னு உயர்ந்து, அப்புறம் ரெவரண்ட் அப்படின்னு வளர்ந்து, அதுக்கப்புறம் இப்ப டாக்டர் ஒரு ஆர்டினேஷன் கிடைச்சி, இப்போ அவர் அந்த சர்க்கிள் பிஷப் ஆயிட்டார். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஸ்தோத்திரம், பல காரணங்கள் சொல்லலாம். நான் கண்ணால் கண்ட அனுபவம், அந்த குடும்பத்தின் வேலி என்கிறதான அந்த மனைவி என்கிற அந்த வேலிதான் மறைந்து இருந்து சபையை வளர்க்குது, விசுவாசிகளை வளர்க்குது, ஊழியக்கார வளர்க்குது, ஊழியக்காருடைய பட்டங்களை திரும்ப பெற்றுக் கொடுக்குது. அடுத்தவங்களை ஏற்றி விட்டுட்டு மேல மேல கொண்டாந்து எல்லாம் பண்ணிட்டு இந்த அம்மா சாதாரண பாஸ்டர் அம்மாவாகவே இருந்துட்டான். எனக்கு அந்த ஊழியத்தை பார்க்கும்போது, அந்த பாஸ்டரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக நான் தனியா உட்காந்து சிரிப்பேன். ஒரு பைத்தியம் போல சிரிப்பேன். என்னன்னாக்கா, இவர் ஒரு டுபாக்கூர், ரொம்ப திராணி இல்லாதவர், ரொம்ப பலன் இல்லாதவர்,
ரொம்ப பெரிய இது இல்லாதவர். ஆனா இவருக்கு இப்படி பட்டங்கள் வருது, அசோத்த பாஸ்டர்ன்றாங்க, ஐயான்றாங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது? எனக்கு நல்லா தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த அம்மா தான். இப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஸ்திரீயானவள் இருக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மனைவியானவள் இருக்கணும். அந்த மனைவியானவள் ஒரு வேலியா இருக்கணும். ஆனா இங்க நாம் முதலாவது பார்க்கிற வேலியே அந்த தோட்டக்காரனை வெளியே தள்ளுது. அது தோட்டக்காரனை கொண்டு போடுது. இன்னைக்கு யோசிங்க, நீங்க மற்றவர்களை கொல்லக்கூடிய வேலியா இருக்கிறீங்களா, இல்ல மறைந்திருந்து மற்றவர்களை உயர்த்துகிற வேலியா இருக்கிறீங்களா? உங்களால் ஒரு ஜீவன் போகக்கூடாது. உங்களால் ஒருவர் அனாதையா விழுந்து சாகக்கூடாது. உங்களால் ஒருவர் அவதூறான ஜீவியத்துக்கு போயிடக்கூடாது. ஆனால் உங்களால் அவர்கள் காக்கப்படணும், உங்களால் அவர்கள் தப்புவிக்கப்படணும், உங்களால் அவர்கள் மீட்கப்படணும். இதுதான் இந்த தோட்டத்தின் வேலி. இந்த தோட்டத்தின் வேலி முதல் வேலியே அது கொலைகார வேலியா இருக்கிறது. ஆனா அந்த கொலைகார வேலிக்கு நடுவிலே நான் சொன்னது போல சென்னையிலே அந்த ஆவடி பக்கத்துல இருக்கிற அந்த ஊழியக்காரருடைய அம்மா, அந்த அம்மா மூலமா அந்த ஊழியமே வலுந்து கிடு 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 கிடுன்னு மேல வருது. ஏராளமான ஜனங்கள் பெறுகிறாங்க, கிளைகள் வளருகிறது, இடங்கள் வாங்கப்படுகிறது. சோத்திரம். ரொம்ப ஞானமா அந்த தாயார் அந்த சபையை கட்டி அணைச்சி பிடிச்சு முத்தம் கொடுத்து பராமரிச்சு பாதுகாத்து ரொம்ப நேர்த்தியா நடத்துது. எனக்கன்பானவர்களே, இந்த தோட்டத்தின் வேலி முதல் வேலி ஒரு கொலைகார வேலி. சோத்திரம். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கொலைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. விடுவிக்க கூடுமானால் விடுவி. சோத்திரம். அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த விடுவிக்கக்கூடிய சோத்திரம் அந்த அனுபவம் உங்களுக்கு வர வேண்டும். சோத்திரம். அந்த ஜீவியம் உங்களுக்கு வர வேண்டும். அந்த பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும். வாசிக்கிறேன் அந்த வசனத்தை, அழகான வசனத்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 24:11. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அல்லேலூயா. விடுவிக்க கூடுமானால் விடுவி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்றைக்கு விடுவிக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிற நிறைய வேலி அவர்களை விடுவிக்கவில்லை, அவர்களை தப்புவிக்கவில்லை, அவர்களை பாதுகாக்கவில்லை. இது ஏன் வேலை கிடையாது, இது என்னால முடியாது. உன்னை முடிச்சா நீ தப்பிச்சுக்க, நீ எங்கே புழைக்கிறதா புழைச்சுக்க, என்னை ஆள விடு. ஆனால் தோட்டத்தின் வேலி என்பது தானே இடிந்தாலும் தானே நொறுங்கினாலும் தானே சொந்தரம் கீழே விழுந்தாலும் தோட்டத்தை காக்க வேண்டியது. அதுதான் தோட்டத்தின் வேலி. இங்க முதலாவது வேலி அந்த தோட்டத்தின் வேலி அது கொலைகார வேலியாக தன்னை காத்து தண்ணீருக்கு பாதுகாக்க சோத்திரம் அந்த காவலாளியை கொன்று போடுகிற வேலியா இருக்குது. நம்முடைய ஜீவியம் மாறட்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்று முதல் யாரையாவது பாதுகாக்கிற ஒரு வேலியா நாம் இருப்போம், யாரையாவது தப்புவிக்கிற ஒரு வேலியா இருப்போம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த தோட்டத்தின் வேலியிலே இரண்டாவது இன்னொரு வேலியை காண்பிக்கிறது. இன்னொரு தோட்டத்தின் வேலி. அது என்ன அந்த தோட்டத்தின் வேலி? அந்த எரேமியாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 52:7. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் நடுவே போய்விட்டார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு இரண்டாவதாக இன்னொரு தோட்டத்து வேலியை பார்க்கிறோம்.
ரெண்டு மதில்களுக்கு நடுவே இருக்கிறதான ஒரு வேலி. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரெண்டு மதில்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரெண்டு மதில்கள் என்றால் என்ன? இந்த ரெண்டு மதில்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த ரெண்டு மதில்களை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்கள் 25:4. அப்பொழுது கல்தையர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசல் வழியாய் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமமான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இங்க ஒரு வேலியை பார்க்கிறோம். 2 மதில்களுக்கு நடுவே இருக்கிறதானே, 2 மதில்கள் அடங்கினதான ஒரு வேலி. இந்த 2 மதில்கள் என்பது ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் எதை காண்பிக்கிறது? அந்த 2 ராஜாக்கள் 25:4 சொல்லுகிறது, 2 மதில்களுக்கு நடுவான வாசலால். அல்லேலூயா. ஓ இந்த நடுவான வாசலால் என்கிற வார்த்தை ஒரு இடத்துல 2 இடத்துல வரல, கிட்டத்தட்ட 4 இடத்துல இந்த நடுவான வாசல் சொல்லப்படுது. இப்போ சோத்திரம் 4 இடத்துல. இப்ப இந்த வேலிக்கு நடுவுல 2 மதில் இருக்கு, 2 மதிலுக்கு நடுவுல வேலி இருக்குது. அங்க என்ன? நடுவான ஒரு வாசல் இருக்கு. இந்த நடுவான வாசல் என்பது என்ன? ஓ சோத்திரம், பட்சபாதம் இல்லாத ஒரு ஜீவி. கர்த்தர் நல்லவன். அந்த பக்கம் சொந்தக்காரர்களையும் இந்த பக்கம் சொந்தக்காரர்களையும் ஏற்றுக்கொள்வது. ஓ கர்த்தர் நல்லவன். ஒரு பக்கம் யுத்தக்காரன் வருகிறான், மறுபக்கத்தில் இவர்கள் தப்பி ஓடணும் பார்க்கிறாங்க. ஓ யுத்தக்காரன் வந்து எல்லாரையும் கொண்டு போட்டுருவான். அப்படி இவங்க தப்பி ஓட பார்க்கும் போது அந்த 2 மதில்களுக்கு நடுவான வாசல் வழியாக புறப்படும் போது இந்த வேலி அவர்களை தடுக்கவில்லை. எனக்கன்பானவர்களே, இந்த அந்த வேலியை சுற்றுகிற 2 மதில்கள் எதை குறித்ததுன்னாக்கா, இது ஓ இருமனம் அற்ற நல்ல ஒரே இருதயத்தை காண்பிக்கிறது. எல்லாருக்கும் பக்கபலமாய் இருப்பது, எல்லாருக்கும் பட்சமாய் இருப்பது, கணவனுடைய வீட்டாருக்கும் பட்சமாய் இருப்பது, தன்னுடைய வீட்டாருக்கும் பட்சமாய் இருப்பது, சபைக்கும் உதவியாய் இருப்பது, குடும்பத்துக்கும் உதவியாய் இருப்பது. சில குடும்பங்கள்ல சில சகோதரிகளை அல்லது சில புருஷர்களை பார்த்தா எப்ப பார்த்தாலும் வீடு, எப்ப பார்த்தாலும் குடும்பம், எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், வாங்கணும், சேர்க்கணும், சேமிச்சு வைக்கணும், அதை உயர்த்தணும், வேலை இடத்துல நிறுத்தணும், இதையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ சுத்திரம். ஆனால் இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில தேவ பிள்ளைகள் பார்த்திருக்கேன், அவங்க குடும்பத்துல எப்படி மனைவியையும் பிள்ளைகளையும் வாழ்க்கையும் எதிர்காலத்துக்கும் வேண்டி எல்லாத்தையும் பார்க்கிறாங்களோ அதே போல சபையையும் ஊழியக்காரரையும் விசுவாசிகளையும் தேவ ஜனங்களுக்கும் வேண்டிய எல்லா உதவிகள் செய்வது, ஒத்தாசை செய்வது, சுவிசேஷ ஊழியம் செய்வது, நற்செய்தி அறிவிப்பது, கைப்பிரதி கொடுப்பது, சபைக்கு ஜனங்கள் அழைத்து வருவது, கர்த்தருடைய ஊழியத்தை பகுதி நேரமாய் செய்வது. அந்த 2 மதில்களுக்கு நடுவான ஒரு வாசலாய் அவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு குடும்பமும் ஒன்றுதான், சபை ஊழியமும் ஒன்றுதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல இந்த ஒரு நல்ல பக்குவம், இந்த நல்ல ஒரு அனுபவம் இல்லை. அங்க ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. அந்த எரேமியாவிலையும் சரி, எரேமியா 52:7 வசனத்திலும் சரி, 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் சரி, ஏசாயா 22:11 சரி, 2 ராஜாக்கள் 25:4 சரி, அங்க 4 ஒரு வார்த்தை இருக்குது. மதில்களுக்கு நடுவாக அவர்கள் தப்பி போனார்கள். ஒரு தப்பி போவதற்கு ஏதுவான ஒரு உதவியா இருக்கிற அனுபவம். எல்லாருமே பரிசுத்தமா இருப்பாங்க, எல்லாருமே நீதியின்படி நடப்பாங்கன்னு கிடையாது. உங்க குடும்பத்துல சில குற்றவாளிகளா இருப்பாங்க, சில துணிகர மீறுதலில் இருப்பாங்க, சில அக்கிரமத்தின் கரை நிறைந்தவர்களா இருப்பாங்க, சில ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க, சில பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா அவங்க அக்கிரமம் பண்ணிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்கன்றதுனால அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவதல்ல. நாம் 2 மதில்களுக்கு நடுவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை காக்க வேண்டியது நம்முடைய கடமை.
அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓ கர்த்தர் நல்லவே. இயேசுவோடு கூட சீசர்களும் அப்போஸ்தலர்களும் இருந்தாங்க. ஆனா கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிக்க வந்தபோது ஒரே ஒரு மனுஷன் பேதுரு மட்டும்தான் பட்டயத்தை உருவினான். மற்ற 11 பேரும் எனக்கென்னு இருந்துட்டாங்க. இதை போலதான் இன்னைக்கு நிறைய பேரு யாரும் தப்புவதற்கு உதவி செய்வது கிடையாது. ஐயோ என்னுடைய தலைவன், என்னுடைய ஆசாரியர், என்னுடைய தகப்பன், என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய இயேசு என்னை ரட்சித்தவர், என்னை விடுவித்தவர், என்னை தப்புவித்தவர், என்னை சீசனாய் மாற்றினவர், என்னை அப்போஸ்தலனாய் மாற்றினவராச்சு, அவரை நான் தப்புவிக்க வைக்கணும், காப்பாற்றணும் சொல்லி மற்ற 11 பேருக்கும் அந்த சுயம் வேலை செய்யவே இல்லை. ஆனா ஒரே ஒரு மனுஷன் பேதுரு மட்டும்தான் அவன் பட்டயத்தை உருவி வேகமாக ஒரு காதை வெட்டினான். அதனால நீங்க பட்டயத்தை உருவுங்க, எல்லாரும் காதை வெட்டுங்கன்னு சொல்லல. அவன் ஒரு சின்ன முயற்சி பண்ணினான். ஏன் இயேசுவை நான் காப்பாற்றணும், என் தேவனை நான் காப்பாற்றணும். சின்ன முயற்சி. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல பொதுவான சத்தியத்தை சொல்றேன், உண்மையை சொல்றேன், நிறைய பேருடைய இருதயம் மழுங்கி போயிடுச்சு. யாருக்கு என்ன தீங்கு வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. யார் எடறி போனாலும் கீழே விழுந்தாலும் தூக்கி விடுவது கிடையாது. தப்பு அவர்கள் தப்பு வைக்கணும், அவர்களை காப்பாற்றணும் யோசிக்கிறது கிடையாது. இது இந்த கடைசி காலத்துல ஜனங்களுடைய இருதயம் கெட்டு போனதை காண்பிக்கிறது. இங்க 2வது ஒரு வேலையை பார்க்கிறோம். யுத்தத்துக்கு பயந்து ஓடி வருகிறவர்கள் தப்பி போவதற்கு அந்த வேலியானது வழிவிட்டது. சோத்திர போய் பிழைத்துக்கொள் என்று சொன்னது. பைபிள்ல எனக்கு படிச்ச ரொம்ப அருமையா படிச்ச ஒரு வார்த்தையை சோத்திர பிழைத்துக்கொள் என்கிறதான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எசேக்கியேல் புத்தகத்துல சோத்திர அழகாய் சொல்லுகிறது, பிழைத்துக்கொள். அப்போ சோதர எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பிழைத்துக் கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க. நம்மளே தேவனுடைய தயவினால்தான் பிழைச்சிருக்கிறோம். அப்போ நாம் எத்தனையோ பேரை சோதரோம். கர்த்தர் நல்லவன், நம்ம பிழைக்க வைக்கணும். அநேகரை அநீதியிலிருந்து காப்பாற்றணும். மற்றவர்களுக்காக மன்றாடணும், போராடணும். மற்றவர்களுக்காக அழணும், கண்ணீர் வடிக்கணும். நேற்றைக்கு நான் சொன்ன பாருங்க ஒரு உதாரணம். ஒரு ஊழியக்காரி என்கிட்ட போன் பண்ணி ஜெபிக்கணும்னு சொன்னார். அவரோட பர்சனல் மேட்டர், ஒரு தனிப்பட்ட காரியத்தை சொன்னார். ஆனால் அவருக்கு ஜெபிக்கிறேன், பதிலே கிடைக்கல. அவருக்கு ஜெபிச்சாலே என் ஜெபம் தடுமாறுது. அவருக்காக மன்றாடினால் எனக்கு கல்லுல முட்டினதை போல இருக்குது. எந்த ஜெபம் ஏறெடுக்கப்படலை, விண்ணப்பம் ஏறெடுக்கப்படலை. ஆனா சரி, ஆண்டவர் அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுல. திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது. அவருக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படல, அது விண்ணப்பம் மேல போகவே இல்லை. ஆனா 4வது நாள் ஆண்டோடு தானாகவே ஒரு வெளிப்பாடு வந்தது. இதைத்தான் சொல்றேன், தயவு செய்து மற்றவர்கள் தப்புவதற்கு, மற்றவர்கள் காக்கப்படுவதற்கு, மற்றவர்கள் மீட்கப்படுவதற்கு ஒரு உதவியா இருங்க. ஒண்ணு தெரிந்து கொள்ளணும், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள், பெரிய தேவ மனிதர்களா இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பிசாசு தொடாது, பேய் தொடாது, செய்வினை தொடாது, வியாதி தொடாதுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு கற்பனை, அது ஒரு கள்ளோபதேசம், அது ஒரு தப்பான சத்தியம். அவங்க என்னதான் அப்போஸ்தலர்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் அவங்களுக்கும் ஆபத்து வரும், அவங்களுக்கு இடுக்கன் வரும். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமான தேவ மனுஷன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின்படி இயேசுவால் நேரடியாய் தொடப்பட்டவன். இயேசுவின் வார்த்தையை கேட்டு, சத்தத்தை கேட்டு இயேசுவுக்குள் வந்தவன். அப்புறம் அனனியா என்கிற தீர்க்கதரிசினால் தொட்டு கண் விடுதலை, கண் பார்வை அடைந்தவன். அப்படி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினால் தொடப்பட்ட மனுஷன். அப்புறம் வசனத்தில் ஏற்கப்பட்டு வசனத்துல தேறின மனுஷன். இவ்வளவு அனுபவங்கள் உள்ள மனுஷனா இருந்தாலும் அந்த பவுலுக்கும் ஒரு ஆபத்து வந்தது. அப்போ அந்த பவுலை உடனே அங்கு இருந்தவர்கள் கூடையில வைத்து ஜன்னல் வழியா இறக்கி விட்டார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். ஜன்னல் வழியாய் அந்த மனுஷனை இறக்கி விட்டார்கள். இறக்கி, பவுலே பவுலே, நீர் பெரிய தேவ மனுஷன், சோத்திரம், நீங்க இறங்கி ஓடி போயிருங்க, எப்படியாவது சோத்திரம் போய் கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன், அந்த மனுஷனை அனுப்பிவிட்டார்கள்.
தேவனுடைய நாமத்துக்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:33 வாசிக்கிறேன். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியா இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். இங்கு பவுல் என்கிற அற்புதமான தேவ மனுஷனுக்கு ஆபத்து வந்தபோது தேவதூதர்கள் வரல, மிகாவேல் வரல, காபிரியல் வரல, இயேசு வரல, பிதா வரல. ஓ சொத்துறோம், இன்னும் எவ்வளவோ வல்லமை இருக்குது, அது எதுவுமே வரல. ஆனா அந்த பவுலை தப்பு வச்சது யார் தெரியுமா? அங்க கூட இருந்தவர்கள் தான். அவங்க ஒரு கூடையை செஞ்சாங்க. அந்த கூடையில தூக்கி பவுலை உட்கார வச்சாங்க. அன்னைக்கு இருந்த ஜன்னல் பெரிய ஜன்னல், அந்த ஜன்னல் வழியா கயத்தை கட்டி கீழே இறக்கிட்டாங்க. அந்த வசனம் சொல்லுது, நான் தப்பினேன். எவ்வளவு நல்ல ஒரு சத்தியம் பார்த்தீங்களா? எனக்கன்பானவர்களே, 2வது வேலி நாம் மற்றவர்களை தப்பு வைக்கிற வேலியா இருக்கணும். இன்னைக்கு இந்த எல்லா விசுவாசிகளுடைய கிறிஸ்தவருடைய இருதயம் எப்படி ஆச்சு தெரியுமா? எனக்கு விடுதலை வேணும் பாஸ்டர், எனக்கு ஜெயம் வேணும் பாஸ்டர், ஏன் பிரச்சனை தீரும் பாஸ்டர், ஐயோ ஏன் மகளுக்கு புருஷ வாழ்க்கை சரியில்லை பாஸ்டர், ஏன் மகனுடைய ஜீவி இன்னும் உருப்படி ஆகல பாஸ்டர். இததான் சொல்றேமே ஒழிய, நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் யாருக்கு சத்தியத்தில் நடத்தினேன், ஏன் மூலமா எத்தனை பேரை ஆபத்திலிருந்து நான் காப்பாத்தினேன், யார் தப்புவதற்கு நான் ரட்சகியாயிருந்து ரட்சகனாயிருந்தேன், இந்த ஒரு மீட்பின் சிந்தனை நிறைய பேர்ட்ட இல்லவே இல்லை. ஆனா பவுலோடு இருந்தவர்கள் நல்ல மனிதர்கள். அவங்களுக்கு தெரியும் பவுல் ஒரு தெய்வ மனுஷன் தான், அப்போஸ்தலர் தான். இப்ப தூதர்கள் வரல, மிகாவேல் வரல, காபிரியல் வரல, வானமண்டலத்து வல்லமையின் தூதர் வரல, கர்த்தர் வரல, இயேசு வரல, பரிசுத்தாவி வரல, யாரும் வரலனாலும் இவர் தேவ மனுஷன். நாங்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்யறோம், தூதர்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்யறோம். பவுலே வாங்க, உங்களை இறக்கி விடுறோம். அதை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு யோசிங்க சகோதரி, உங்க வீட்டு பக்கத்துல உங்களால் தப்புவிக்கப்பட வேண்டியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்க 2 மதில் சுவரா இருக்கணும். ஒண்ணு, எப்படி உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை, உங்க சபைய, உங்க ஊழியத்தை, உங்க காரியத்தை பாக்குறீங்களோ அதே போல் மற்றவர்களையும், பக்கத்துல குரலையும், மற்ற அசுத கிறிஸ்துவை அறியாதவர்களையும் அல்லது துணிகரக்காரர்கள் மற்றவர்களுக்கும் நீங்க அதே போல ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு காவலாளியா, ஒரு டாக்டரா, ஒரு மருத்துவரா, ஒரு இன்ஜினியரா, அல்லது ஏதோ ஒரு நல்ல ஞானியா, நல்ல விஞ்ஞானியா, ஏதோ ஒரு உதவியா நீங்க இருக்கணும். 2 மதிலுக்கு நடுவே இருக்கிற வழியா இருக்கணும். உங்க வழி மற்றவர்கள் தப்புவதற்கும், தப்பி யுத்தத்திலிருந்து உயிர் பிழைப்பதற்கு ஏதுவானதா இருக்கணும். சாகரத்துக்குள்ள சிலரையாவது ரட்சிங்க, சாகரத்துக்குள்ள சிலரையாவது காப்பாத்துங்க, சாகரத்துக்குள்ள சிலரையாவது கர்த்தருக்குள் நடத்துங்க. அது ரொம்ப 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 முக்கியம். வேதத்திலே சிலர் அநேகர் ரட்சித்த அனுபவங்களை காண்பிக்கிறேன். தானியேலின் ஸ்தோத்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை படிச்சு பாருங்க. அங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூலமாக அந்த ராஜா சொல்லிட்டா, எல்லா ஜாதியாரும், எல்லா மொழி பேசுகிறவரும் கர்த்தரை மட்டும்தான் தேவனை ஆராதிக்கணும். இந்த 3 பேருடைய தியாகம், அக்கினியில் விழுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த தியாகம் ஒரு தேசத்தின் ராஜாவை மாற்றினது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணும் என்கிற உத்தரவை கொண்டு வந்தது. அதே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசியை படிச்சு பாருங்க. தானியேலின் தேவன் தான் நம்முடைய தேவன். தானியேலின் தேவனுக்கு விரோதமா ஒருத்தர் நாவை உயர்த்தவும் கூடாது, ஒருத்தர் தாழ்த்தவும் கூடாது. எல்லாரும் தானியேலின் தேவனைத்தான் ஆராதிக்கணும். அவர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் உரிய கர்த்தர் என்று சொல்லி அங்க ராஜா சொல்ல ஆரம்பிக்கிற, பெல்சாத்சார் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு தானியேலுடைய தியாகம் ஒரு தேசத்தின் அதிபதிகளை ரட்சித்தது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அங்க ஒரு சமாரிய ஸ்திரீ, அவ ஆண்டவர்ட்ட ரொம்ப நேரம் பேசி 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 தான் ஊரையே கூட்டு அந்த ஊரார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு தியாகமா மாறிட்டான்.
ஓசத்து லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15, 16 படிச்சு 17 படிச்சு பாருங்க. அங்கே சோத்திரம் நாயின் ஒரு விதவை, அந்த விதவை தன் மகனை திருப்பி கொண்டதை பார்த்த உடனே அங்க இருக்க யூதர்கள் அநேகர் சொன்னார்கள், மகா தீர்க்கதரிசியானவர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியை தேடி ஓடி வந்தார்கள். ஒரு நாயின் ஒரு விதவையின் மூலமாக அந்த சோத்திரம் அநேகர் கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். சோத்திரம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 46, 47, 48 படித்து பாருங்க. அங்கே லாசரு உயிரோடு வந்த உடனே அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு லாசருவின் உயிர்த்தெழுதலும் ஒரு லாசருவின் மரணமும் அந்த பெத்தானியாவில் இருக்கிற அநேகரை கர்த்தருக்குள் நடத்தினது, நரகத்திலிருந்து தப்புவித்தது. ஓசத்தை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க சாமுவேல் ராம் முழுவதும் மனம் நொந்து ஜெபம் பண்ணினான். ஒரு சாமுவேலுடைய கண்ணீரின் ஜெபம் ஒரு பெரிய தாவீதை தேசத்துக்கு கொடுத்தது. 2ஆ பிரிஞ்சு கடந்த இஸ்ரவேலும் யூதாவும் ஒன்னா சேர்ந்தது. பெரிய ஒரு வரலாற்று சாதனை உண்டானது. ஒரு ஊழியக்காரருடைய ஜெபம் ஒரு 2 தேசத்தை, 2 இனத்தை, 2 கோத்திரத்தை ஒன்னா சேர்க்குது. இதெல்லாம் தப்புவித்த ஊழியங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க யார தப்பு வச்சிருக்கீங்க? யார காப்பாத்தி இருக்கீங்க? யாரை விடுவிச்சிருக்கீங்க? நான் என் வீட்டுக்கு வேலி, நான் என் பொண்டாட்டிக்கு வேலி, நான் என் புருஷனுக்கு வேலி, நான் என் குடும்பத்துக்கு வேலி. நல்லது. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு கிருபை ஆண்டு வச்சிருக்காரு. சிலரையாவது அக்கிரியிலிருந்து இழுத்து விடுகிற ஒரு வேலை. உங்களை நம்பி 2 மதில் வழியா தப்பி வர்றாங்க ஒருத்தர். இந்த வழியா போனா அந்த அக்கா ஒரு உதவி செய்வாங்க. ஒரு உதவி வேண்டாங்க. வீட்டுக்குள்ள கிணறு இருக்கா, கிணத்துக்குள்ள தண்ணி இல்லாம இருக்கா, ஓடிட்டு வர்ற 2 பேரை பிடிச்சு கிணத்துக்குள்ள உள்ள படுக்க வைங்க. உள்ள உட்கார வச்சு மேல ஒரு பாயை வைங்க. பாயை வச்சு 4 விறகு கட்டி அடிக்கிறது. அந்த பக்கம் வர்ற எதிரி, இங்க கிணறு தான் இருக்குது, இவங்க இல்லைன்னு ஓடிடுவாங்க. பைபிள் அப்படிதான் சரி பண்ணான். சோத்திரம், கர்த்தர் நல்லவன். எரிகோவிலுக்கு வேசி அவன் அதான் பண்ணான். சோத்திரம், வேவு பார்க்க வந்தவர்களை கூப்பிட்டு கிணத்துக்குள்ள உட்கார வச்சுட்டான். மேல ஒரு பாயை விரிச்சா பயரை காயப்பட்டான். சோத்திரம், அவங்க போட்ட உடனே விரட்டிட்டே வந்த காவலாளிகள் அவங்க போட்டு எனக்கு என்னன்னு போயாச்சு. அப்புறம் இந்த 2 பேர் தப்பு வைக்கப்பட்டாங்க. ஒரு சோத்திரம், கர்த்தர் நல்லவர். எரிகோவில் இருந்ததானே ஒரு வேசியினால் செய்யப்பட்ட அற்புதமான ஒரு ரட்சிப்பின் ஊழியத்தை இன்றைக்கு கர்த்தர் நல்லவன். நல்ல மனவாட்டியா இருக்கிறவங்க, மனவாளனா இருக்கிறவங்க, சீயோன் குமாரனும் எருசலேமின் குமாரத்தியுமா இருக்கிறவங்க யாரையும் ரட்சிக்கலையே, யாரையும் தப்பு வைக்கலையே, யாரையும் மீட்டெடுக்கலையே. அன்னைக்கு ஒரு விடுதலை வேணும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு அந்த விடுதலைக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வேலி என்பது மற்றவர்களை காக்கணும். நீங்க ஓடி போய் கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்கள நல்ல விடுதலையாக்கணும் கிடையாது. உங்க அறக்கதவை போட்டுங்க. சாமுவேல் கற்றுக் கொடுக்கிற அழகான ஒரு ரகசியம், ராம் முழுவதும் மனம் நொந்து ஜெபம். அவனுடைய ஜெபம் அடுத்த சில நாளுக்குள் அந்த தேசத்துல தாவீதை கொடுத்து விட்டது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இயேசு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் மறுநாள் காலையில 12 அப்போஸ்தலர்களை கொடுத்தது. கர்த்தர் நல்லவன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. எரேமியா ராம் முழுவதும் பகல் முழுவதும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். அதனுடைய விளைவு சீயோன் குமாரத்தி சீருள்ள குமாரத்தியாய் மாறிவிட்டார். நீங்க ஓடணும், நிறைய பணத்தை செலவழிக்கணும், அதுக்கு ஒரு தனி செக்யூரிட்டி மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் கிடையாதுங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி மற்றவருடைய பேரை வச்சு லிஸ்ட வச்சு கதறி ஜெபம் பண்ணுங்க. நீங்க அந்த ரங்கத்துல பண்ற ஜெபமும் கண்ணீரும் ஊழியமும் தான் வெளியில பெரிய ரட்சிப்பை கொடுக்கும். என்னையெல்லாம் யாரும் சபையில கூப்பிட மாட்டாங்க பஸ், என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க பஸ். நான் சாட்சி சொல்றதுனா கூட வாய்ப்பு தர மாட்டாங்க பஸ். நான் சொல்றேன், யாரு உங்களை போய் அவங்கள்ட்ட பிச்சைக்காரத்தனமா எனக்கு சபையில இடம் வேணும், சாட்சிக்கு இடம் வேணும், அப்புறம் சுந்தரம் நான் இதை பாட்டு பாடணும் யார் கேட்க சொல்ற? யார்ட்டையும் வாயை திறந்து போய் கேட்காதீங்க.
நீங்க தனித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் வடிங்க. உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு தேவை ஒரு தாகம். நான் சாகரத்துக்குள்ள சிலரையாவது ரட்சிக்கணும், சிலரையாவது மீட்டெடுக்கணும். நம்முடைய ஊழியத்துல ஒரு அருமையான வாலிப சகோதரர், அவன் ஆண்டோட கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவிலில செட்டிக்குள ஜங்ஷன் என்ற இடத்துல நான் கூட்டம் நடத்தும் போது யாரோ சொன்னாங்கன்னு கூட்டத்துல உட்கார்ந்தான். அவ அப்போ ஒரு சின்ன பிள்ளை, வாலிபுள்ள வயசு, ஏஜ் அட்டன் பண்ண வயசு. அங்க அந்த செய்தியை கேட்டாவ அப்படியே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் சொந்தரம் காலங்கள் போச்சு, நிறைய சர்ச்சுக்கு போய் ஆவிக்கிறது வளர்ந்தா. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு பெரிய ஊழிய அழைப்பு கிடையாது, புருஷன்லாம் ஊழியக்காரன் கிடையாது. சோதரி இவ வீட்டு குடும்ப மனைவியா மாறணும். அவளுடைய எதிர்பாராத விதத்தை அவளுடைய சொந்த கூட பிறந்த அக்கா எதிர்பாராத விதத்தில் 2 குழந்தைகள் விட்டு இறந்துட்டா. அப்போ எந்த அக்கா குழந்தைகள் விட்டு இறந்தாலோ அதே போல அக்கா புருஷனுக்கு இவ மனைவியாக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. இப்போ அக்கா புருஷனுக்கு மனைவி ஆயிட்டா. மனைவியானவ அதோடு விடல, அடுத்து இவளுக்கும் பிள்ளை பிறந்துச்சு. இப்போ அக்கா பிள்ளைகளையும் பார்க்கற, இவ பிள்ளைகளையும் பார்க்கறான். அதோட என்ன செய்யற தெரியுமா? அழகா செய்தி கொடுத்து, அழகா ஜபக்குழு நடத்தி, அழகா சோத்திர கூப்பிடுற இடத்துல ஊழியம் செஞ்சு, அழகா கத்தர் கொடுக்கிற இடத்துல பிரசங்கம் பண்ணி, சின்னதா ஊழியம் செஞ்சு இன்னைக்கு நல்ல ஒரு தேரின பிரசங்கியாராகவும் ஊழியக்காரியா மாறியாச்சு. இன்னைக்கு அவளுடைய செய்தியை கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்ப இந்த சகோதரியை நீங்க மாதிரியா வைத்துக் கொள்ளுங்க. இவள் தனியா சபை ஆரம்பிக்கல, சுவிசேஷ ஊழியத்தை ஸ்தாபிச்சு பெரிய பேனர் கட்டி போடல. எனக்கு அவங்க கூப்பிடணும் இவங்க கூப்பிடணும் நிக்கல. அவ வேலை அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணான். என் மூலமா சில ரட்சிக்கப்படாண்டவரே, என் மூலமா சில காப்பாற்றப்படாண்டவரே, நான் தப்புவிக்கிற வேலையா இருக்கணும்னு சொல்லி கதறினான். அந்த வேலையா தன்னை ஒப்பு கொடுத்த நாள் கத்தர் மாற்றினார். இன்னைக்கு கத்தர் எடுத்து பயன்படுத்துகிறேன். இது நான் உங்களுக்கு சவாலாய் சொல்லுகிறேன். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல ட்ரெஸ் கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல கணவன் மனைவி உறவை கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல வேலையை கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல சபையை கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல செய்திகளை கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர், நல்ல விடுதலையாக்குகிறார் ஆண்டவர். எல்லாத்தையும் கத்தர் செய்தும் நீங்க ஒண்ணுமே கத்தருக்கு செய்யலனாக்கா ஒரு நாள் இந்த வேலி பிடுங்கி போடப்படும். அந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் இந்த வேலிக்கு நமக்குரிய தலைப்பு வசனம். அந்த புலம்பல் 3:7 என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஓ கர்த்தர் நல்லவே, நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்து என்னை பாரமாக்கினான். அதே புலம்பல் 2:6 நான் வாசிக்கிறோம். அந்த வசனம் தெரியுமா? வாசிக்கிறேன். தோட்டத்தின் வேலியை போல தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். நான் கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய நேரத்துல பயன்படல, செய்ய வேண்டிய வேலைகளை செய்யல, சொல்ல வேண்டியதை சொல்லல, தானியத்தை கட்டி வைக்கிறோம் அடக்கி வைக்கிறோம்னா ஒரு நாள் கர்த்தர் வருவார், அவரே வேலியை பிடுங்கி போட்டுருவார். அப்ப தேவன் பிசாசினால் வருகிற போராட்டத்தை விட தேவனுடைய தண்டனையினால் வருகிற போராட்டம் மகா பயங்கரமா இருக்கும். பிசாசு போராட்டத்தை கொண்டாந்தோம்னா சல்லடையில சலிக்கிற மாதிரி இங்க ஆட்டி அலக்கழிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவான். அதுதான் வேதம் கொடுக்கிற விளக்கம். இது பிசாசின் போராட்டம். ஆனா தேவனுடைய போராட்டம் எப்படி தெரியுமா? தேவன் அவனை படுக்கையிலே போடுவான், அவன் உருவழிந்து போவான், அவன் மாம்சம் எலும்புகளோட ஒட்டிக்கொள்ளும், அவன் பிராணன் சோத்திரம் போவதற்கு ஏதுவாகும். கடைசியில அவன் பிழைப்பானா இல்லையா என்பதே தெரியாது. அப்பொழுது ஒரு ஆவியான கடைந்து போகும். அப்பொழுது அவன் மயிர் உயிர்த்தெழுந்து எலும்பி நிற்கும். அது இன்ன உருவம் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியாது. என்னதுல தேவனால் வருகிற தண்டனைகள், பிசாசினால் வருகிற தண்டனைகள் சில காலம் அது இருந்துட்டு அலக்கழிச்சுட்டு போயிரும். ஆனா தேவனால் ஒரு தண்டனை, ஒரு வேலையை பிடுங்கி போட்டார்னாக்கா அது நம்மளால் தாங்க முடியாது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் கடுமையாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறார், எப்படியாவதும் சிலரையாகலும் தப்புவிப்பதற்கு உதவி செய்யுங்க. 2 மதில்களை போல ரட்சிப்பும் கிருபையும் என்கிற மதிலா இருங்க.
சகாயமும் ஜெயமும் என்கிற மதிலாயிருங்க. ஓ சோத்திரம், சத்தியமும் வேதமும் என்கிற மதிலாயிருங்க. ஓ கர்த்தர் கிறிஸ்துவும் மனுஷனும் என்கிற மதிலாயிருங்க. ரெண்டு மதிலுக்கு நடுவே யுத்தத்துக்கு பயந்து ஓடி வருகிறவர்களை தப்புவிக்கிறவர்களாய் காணப்படுங்க. ஓ எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு பாபிலோனையே ரட்சித்தார்கள். ஒரு தானியேல் எப்படி ராஜ்ய பாரத்தை ரட்சித்தார். ஒரு சமாரிய ஸ்திரீ எப்படி ஊரையே ரட்சித்தார். ஒரு சாமுவேலுடைய ஜெபம் எப்படி யூதாவின் இஸ்ரவேலை ஒன்றாக சேர்த்தது. ஓ கர்த்தர் நல்லவை. இப்படிப்பட்டவர்களா நாம் மாறணும். இன்னும் காலம் முடியலை, இன்னும் ஆயுசு முடியலை, இன்னும் உங்களுக்கு வயசு இருக்குது, இன்னும் உங்களுக்கு பலன் இருக்குது, இன்னும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, இன்னும் உங்களுக்கு அறிவு இருக்குது, இன்னும் உங்களுக்கு படிப்பு இருக்குது, நீங்க ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல சூழ்நிலை இருக்குது, கதவை பூட்ட வேண்டிய நல்ல சத்துவம் இருக்குது, அந்தரகத்தை அழுவதற்கு நல்ல கிருபை இருக்குது, நல்ல கர்த்தரை கேட்க வேண்டிய தயவு இருக்குது. இவ்வளவு இருக்கிற பட்சத்துல முடியாது, இல்லை, ஆகாது, ஐயோ அது வேற யாருக்கோ சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த புலம்பல் 2:6 சொல்லுகிறபடி அந்த வேலியை அவரே எடுத்து போடுவார். அதுவும் தோட்டத்தின் வேலி. தோட்டத்தின் வேலி நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த தோட்டம் என்பது 3 காரியங்களுக்கு. முதலாவது தோட்டம் என்பது குடும்பத்தை குறிக்கும். இரண்டாவதாக தோட்டம் என்பது சபையை குறிக்கும். மூன்றாவதாக தோட்டம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். ஓ உங்க வீட்டாரை காப்பாற்றுவதை போல மற்றவர்களை காப்பாற்று. ஓ சூத்திர உங்க சபை ஊழியத்தை காக்குறது போல மற்ற கஷ்டப்பட்ட தரித்திரியப்பட்ட ஊழியத்தில் வளரவே முடியாத கூப்பிட்டு தட்டி ஏவி எழுப்பி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்படிதான் பேசணும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும், இப்படிதான் பிரசங்கம் பண்ணணும், இது ஜனங்கள் இப்படி சந்திக்கணும், இதை செய், இன்னும் ஏன் இப்படியே இருக்கிற, ஒரு கொட்டை வச்சு அடிச்சிட்டு இருக்கிற, இதுக்கு வெறும் சூத்திர தப்பட்டை அடிச்சிட்டு இருக்கிற, எதுக்கு சும்மா வெறும் டேபிள வச்சுட்டு டேபிள போட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்க, நல்ல ஊழியம் இப்படி செய்யும் சொல்லி அவங்களை தட்டி எழுப்பி அனல் மூட்டி நிக்க வைங்க. சோதரம் உங்க சபை ஒரு ஊழியம் செய்யட்டும். மூன்றாவது பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போனாக்கா அங்கு சோத்திரம் நல்ல கனிகளை புசிக்கணும், இலைகளை எடுத்து தடவிக்கணும், தண்ணியை குடிக்கணும். அந்த சோத்திர பரலோகத்துக்கு போகணும். அந்த பரலோகமாகிய தோட்டத்தில் நுழையணும்னாக்கா குடும்பம் என்கிற தோட்டமும், ஓ சோத்திரம் சபை என்கிற தோட்டமும் மற்றவர்களை காப்பாற்றுகிற ஊழியத்தை செய்யணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. ஆனபடினால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த 5வது வேலியை சொல்லிக் கொடுத்திருக்கு. இந்த 5வது வேலிக்கு பெயர் புலம்பல் 2:6 அது தோட்டத்து வேலி. இது 2 மதில்கள் உள்ள ஒரு வேலி. யுத்தத்துக்கு தப்பி வருகிறவர்களை தப்புவிக்கிற வேலி, காப்பாற்றுகிற வேலி. இது நல்ல குடும்பத்துக்கும் சபைக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தப்பட்ட வேலி. கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த வேலியாக மாற்றுவாராக. இப்ப யாரும் வெளியில போகாதீங்க. சில நிமிடம் நாம் ஜெபிக்க போறோம். எப்பயும் போல எல்லா சோத்திரம் பண்ணுவோம் சொல்லுவேன். கடமைக்காக செத்தவன் வாயில வெத்தலை பார்க்க வச்ச மாதிரி பட்டும் படாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை பண்ணுகிற நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்க, காலுக்கு செருப்பு கொடுத்தீங்க, செலவுக்கு பணம் கொடுத்தீங்க, இருக்க வீடு கொடுத்தீங்க, வருமானத்துக்கு வேலையை கொடுத்தீங்க, சந்தோஷத்துக்கு குடும்பத்தை கொடுத்தீங்க, சத்தியத்துக்கு சபையை கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே. 1 கோடி நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீ பேசி இருக்கிறீங்க. நான் சிலரையாகலும் காப்பாற்றணும் ஆண்டவரே, சிலரையாகலும் தப்பு வைக்கணும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வேலியாய் மட்டும் இல்ல ஆண்டவரே, தப்பு வைக்கிற ஒரு வேலியாய் இருக்கணும். ஜீவன் தப்ப ஓடி வருகிறவனுக்கு நான் வழிவிடணும். யுத்தத்திலிருந்து ஓடி வருகிறவனுக்கு நான் வழிவிடணும். ஐயோ வழியில கிடக்கிற முள்ளாய் நான் இருக்கக்கூடாது. எனக்கு தப்பு வைக்கிற ஒரு வேலியாய் ஏன் மூலமா ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏன் மூலமா திருவிருந்து எடுக்கணும், ஏன் மூலமா சபைக்கு வரணும், ஏன் மூலமா சிலராவது பரலோகத்துக்கு வரணும். அப்படி தப்பு வைக்கிற ஒரு வேலியாய் என்னை மாற்றும், ஒரு தோட்டத்தின் வேலியாய் என்னை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து
சில நிமிடங்கள் ஒரு உடன்படிக்கை ஜெபத்தை பண்ண போறோம். திரும்ப சொல்றேன், கடமைக்காக ஜோமண்டு போயிடாதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், இப்போ அந்த இடத்துக்கு சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் நல்லவே, அந்த அருமையான ஒரு அபிஷேகத்தை கொடுப்பாராக. அநேகரை ரட்சிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுப்பாராக. அப்படியே கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, அப்படியே கர்த்தருக்குமா தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரட்சிக்கிற ஒரு கிருபையை தாரும், மனம் திரும்ப பண்ணுகிற ஒரு கிருபையை தாரும், காப்பாற்றுகிற ஒரு கிருபையை தாரும், அன்பை சொல்லுகிற ஒரு கிருபையை தாரும், சிலரையாவது வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஒரு கிருபையை தாரும். தேவனே, எனக்காக இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடுவோமா? சபை குடும்பமே, குடும்பமே, இன்னும் சில குடும்பத்தை நீ ரட்சித்திருக்க வேண்டுமே. சபையே, சபையே, மற்ற சிறுமைப்பட்ட ஊழியர்களையும் சிறைப்பட்ட தேவ மனிதர்களையும் வல்லமையான ஊழியக்காரர்களாய் மாற்றி இருக்க வேண்டுமே. தேவச்சனமே, தேவச்சனமே, பரலோகமாகிய தோட்டத்தில் நுழைவதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டுமே. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, சிலரையாகலும் காப்பாற்றுகிற, சிலரையாகலும் விடுவிக்கிற, சிலரை தப்ப பண்ணுகிற அந்த ஒரு வேலியா என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு மாதந்தோறும் எனக்கு சம்பளம் கொடுக்க நன்மையை பெற்ற மகளாண்டவரே, எவ்வளவோ உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற மகனாண்டவரே, ஆனால் மற்றவர்கள் திருப்பி கொடுக்கவில்லையே, மற்றவர்களை காப்பாற்றவில்லையே, மற்றவர்களை ரட்சிக்கவில்லையே, வெறுமையான மதிலிடுங்க பட்டணம் போல இருக்கிறேனே, என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தப்பு விக்கிற வேலியாக கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் மரத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னீரே. இப்பொழுது இந்த கிருபை எனக்கு தாங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். எல்லாரும் சுதந்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவே, மெய்யான ஒரு ஆத்தும பாரம் எனக்கு வேண்டுமே, மெய்யான ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. நான் அழுது ஜெபிக்கிற மகனா என்னை மாற்றுமே. மன்றாடி ஜெபிக்கிற மகளா என்னை மாற்றுமே. ரீமா லாகா டகதன கத்துர பலபலதி, ரீமா லாகா டகதன கத்துர பகதனவரதி. இன்று முதல் என் நாவு என்னை அறியாமல் உம்மை குறித்து பேசுவதாக. இன்று முதல் என் ஆத்துமா எனக்கே தெரியாமல் ஆண்டவரே மற்ற ஆத்துமாவுக்காக பரிந்து பேசுவதாக. இன்று முதல் என் ஜீவியம் ஆண்டவர் உமக்காக பிரயாசப்படுகிற ஜீவியமாய் மாற்றுவீராக. ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற, சபைக்குள் நடத்துகிற, கிருபைக்குள் கொண்டு வருகிற அந்த ஆத்தும ஆதாயத்தின் பாத்திரமாக எங்களை உருவாக்கும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அந்த இடமே கிருபையினால் நிரம்பட்டும், உங்க தல அபிஷேகத்தினால் நிரம்பட்டும், உங்களுக்குள் ரட்சிப்பின் ஆவி இறங்கட்டும். லீமாலாகா டாதா டக்கா தூராமாலா தட்டாக்காரா தொல்லாக்காரா கத்தராமாலா. எல்லாரையும் ரட்சித்துக் கொண்டால் நலமாயிருக்குமே, எல்லாரும் ரட்சித்துக் கொண்டால் நலமாயிருக்குமே. ரட்சிப்பின் ஊழியம் இன்னைக்கு உரைக்குள் போடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் ஊழியம் இன்னைக்கு செத்து போயிருக்கிறது. ரட்சிப்பின் ஊழியம் மறக்கடிக்கப்பட்டு போனது. ஆண்டவரே, மீண்டும் என்னை தட்டுவீராக, மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பீராக, மீண்டும் என்னை ஜெனிப்பிப்பீராக. மீண்டும் நான் உமக்காக ஓட வேண்டுமே. லீமா லாகா டகதன கத்தர பலபரதியா. ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள உதவி செய்யும். நீதியின் பட்டயத்தை உருவ எனக்கு கற்றுத்தாரோ. லீமா லாகா டகதன கத்தர வரதியா. ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டதை போல ஆண்டவரே, ஏன் மூலமாக அநேக இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமே. பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமே. இருண்டிருக்கிற தேசமாகிய கலிலேயாவின் தேசத்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்று ஏசாயா 9:1 சொல்லுகிறபடி இருண்டிருக்கிற தேசத்துக்கு என்னை அனுப்பும் ஐயா. இருண்டிருக்கிற பட்டணத்துக்கு
என்னை அனுப்பும் ஐயா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நடுவே என்னை அனுப்பும் ஐயா. ஏசாயா 9:1 இருந்திருக்கிற இந்த தேசத்தை என்னை கொண்டு நீ மகிமைப்படுத்துவீராக, என்னை கொண்டு ரட்சிப்பீராக, என்னை கொண்டு ஜனங்களை தொடுவீராக. அதற்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. மற்றவர்களை அனுப்ப நான் விரும்பவில்லை, நானே புறப்பட விரும்புகிறேன், நானே போக விரும்புகிறேன், நானே திறப்பில நிற்க விரும்புகிறேன், நானே பட்டயத்தை உருவ விரும்புகிறேன், நானே செய்தியை பேச விரும்புகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் யார்? ஓ பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் யார்? ஓ ரீபா டாகா டாகா டகதட வக்க துரவரமரதியா. அந்த மீட்கிற ஊழியத்திலே, விடுவிக்கிற ஊழியத்திலே, தப்புவிக்கிற ஊழியத்திலே கர்த்தர் உங்களை வேலியாய் பாதுகாப்பாராக. ஒரு தோட்டத்தின் வேலியாய், குடும்பத்தின் வேலியாய், ஒரு தோட்டத்தின் வேலியாய், சபையின் வேலியாய், ஒரு தோட்டத்தின் வேலியாய், பரலோகத்தின் வேலியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. டீமா நகதட வக்க துரவரமரம். நன்றி ஆண்டவர். இரவிலும் உம்முடைய தரிசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, பகலிலும் உம்முடைய சொப்பனங்கள் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதாக, எல்லா நேரத்திலும் வசனம் இவர்களோடு இடைபடுவதாக. மீனா கடகதன இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நான் வேலியாயிருக்கிறேன் என்று அடைக்கப்பட்ட வேலியை குறித்துதான் வாழ்நாள் முழுவதும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு திறக்கப்பட்ட வேலியை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாரம்பரிய செய்திகளையும், பாரம்பரிய உபதேசங்களையும், பாரம்பரியமான வசனங்களை விட்டு வெளியே வந்து ஒரு திறவு உண்டாயிருக்கிறது, ஒரு திறப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பெரும் பாதை கிடைத்திருக்கிறது. இனி கர்த்தருக்காக நான் ஓடுவேன், கர்த்தருக்காக எழும்பி நிற்பேன், கர்த்தருக்காக பிரயாசப்படுவேன். அநேகர் தப்புவதற்கு நான் ஒரு கருவியாயிருப்பேன், அநேகர் மீட்கப்படுவதற்கு நான் ஒரு கருவியாயிருப்பேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் உங்களை ஒரு பரலோகத்தின் வேலியாய் காப்பார். நீங்க மறித்து பரலோகத்தில் போகும்போது ஒரு கூட்டத்தோடு போவீங்க. நீங்கள் முன்னால் பறக்க, உங்களால் ஆத்துமா ஆதாயம் பண்ணப்பட்டவர்கள் உங்கள் பிறகு உங்கள் பின்னால் பறந்து வருவார்கள். வெறுங்கையாய் பரலோகத்தை அடையாதது ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு, ஒரு கூட்ட ஜனத்தோடு, ஒரு கூட்ட அறுவடையோடு அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு செல்லுகிற மகனாய், ஓ அறுவடையில் மகிழுகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. மற்றவர்களை தப்புவிப்பது மட்டுமே உங்கள் நோக்கமாயிருக்கும், மற்றவர்களை காப்பது மட்டுமே உங்கள் நோக்கமாயிருக்கும். அக்கிரமக்காரர்களை கண்டு விலகாதீர்கள், பாவிகளை கண்டு முறுமுறுக்காதீர்கள். அக்கிரமக்காரர்களையும் பாவிகளையும் கட்டி பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். மகா துரோகிகளையும் சண்டாளர்களையும் நேசியுங்கள். அவர்களுக்குத்தான் உங்கள் அன்பு வேண்டும், அவர்களுக்குத்தான் உங்கள் சுவிசேஷம் வேண்டும், அவர்களுக்குத்தான் உங்கள் முழு சத்தியம் வேண்டும். பரிசுத்தவான்களுக்கும் சபைக்கும் அல்ல, பாவிகளுக்கும் பரதேசிகளுக்கும், அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும், மதுபான பிரியர்களுக்கும் வேசிக்கலர்களுக்கும், உலகத்தின் கரைகளுக்கு அடையாளமா இருக்கிறவர்களுக்கு தான் நீங்கள் வேண்டும். அவர்கள் மூலம், உங்கள் மூலமா தான் அவர்கள் தொடப்பட வேண்டும். அவர்களை வெறுக்காதீர்கள், அவர்களை துச்சமாய் நினைக்காதீர்கள், அவருடைய குற்றங்களை பெரிதாய் பார்க்காதீர்கள். அவர்களுக்காகவும் உங்களுடைய ஆண்டவர் மரித்திருக்கிறார், அவர்களுக்காகவும் நம்முடைய ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார். யார் அவர்களை சந்திப்பது, யார் அவர்களை ஏற்றுக்கொள்வது, யார் இறங்கி அவருடைய அசுத்தங்களை கழுவுவது? நீங்களும் நானும் தான் செய்ய வேண்டும். இந்த கிருபை நமக்கு உண்டாவதா?
38 வருட வியாதியஸ்தன் என்று இயேசு விலகி போகல. ஐயோ, நாற்றம் எடுக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆம்பளைங்க கூட்டத்துக்குள்ள வந்துட்டியே, வெட்கமா இல்லையான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை துரத்தல. நீ எல்லாம் ஒரு ஆபிரகாமின் குமார், நீ எல்லாம் விசுவாச சந்ததியில வந்துட்டு 18 வருஷமா விடுதலை இல்லாம இருக்கிறீன்னு சொல்லி ஆபிரகாமின் குமார்த்தியாகிய கூனியை பார்த்து ஆண்டவர் திட்டல. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வல்லமையை கொடுத்தார். ஆபிரகாமின் குமாரத்திக்கு நிமிர்ந்த முதுகை கொடுத்தார். பாவியாய் காணப்பட்ட மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இதுதான் ஊழியம். கிறிஸ்தவர் மத்தியில செய்வது ஊழியம் அல்ல. பரிசுத்தவான்கள் மத்தியில் வீர முழக்கம் விடுவது ஊழியம் அல்ல. யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுக்கு செய்வதுதான் ஊழியம். ஒரு எல்லாராலும் கெட்ட பேர் வாங்கிறவர்களுக்கு செய்வதுதான் ஊழியம். அவர்களை ரட்சிக்கத்தான் இன்றைக்கு தேவனுடைய சகாயம் தேவை. அதற்காகத்தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது, எல்லா திராணி இருக்குது, எல்லா தகுதி இருக்குது. ஆனா நீங்க கர்த்தருக்காக இன்னும் பிரயாசப்படல. உங்க பட்டயம் உரையில போடப்பட்டது. உங்க கருவி சுத்திரம் அந்த மழுங்கி போயிருக்குது. உங்க பிரகாசம் இருளடைந்து இருக்குது. வெளியே வாங்க. மற்றவர்களை விடுவிக்க பாருங்க. இவர்களை ஏற்றுக்கொண்டு நேசிக்க பாருங்க. அவர்களுக்கு அன்பின் கிரியைகளை காண்பீங்க. அப்போ உங்க இருள் வெளிச்சமாய் மாறும். மழுங்கினா உங்க ஆயுதங்கள் மலைகளை பேர்க்கத்தக்க ஆயுதமாய் மாறும். உரைக்குள் போடப்பட்ட உங்க கிருபைகள் கர்த்தருக்காக உலகளாவியதாய் பரவும். இது கர்த்தருடைய வார்த்தை. இதோ அந்த கிருபை நிறைத்து கொண்டிருக்கிறது. இதோ அந்த கிருபை நிறைத்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல அபிஷேகம் நிறைத்து கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய ஆவியாருடைய பலன் இப்பொழுதே ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. உணர்வுள்ள இருதயத்தில் நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.